8th Standard Maths Chapter 3 Algebra Exercise 3.4ல செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். கீழே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x² + 14x + 49. இப்போது இதை மல்டிப்ளை, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 49 வரணும், ஆட் பண்ணால் 14 வரணும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 49 +7 +7 7 7s are 49. இங்கே ப்ளஸ் இந்த ரெண்டு +7 +7 ஆட் பண்ணால் +14. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னது +7 +7. இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, x² + 14x 49னா நான் 7² எழுதுனேன். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² + 2ab + b². இது என்னது a + b த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஏக்கு பதில் என்ன இருக்குதுன்னா எக்ஸ் இருக்குது, பிக்கு பதில் என்ன இருக்குதுன்னா 7 இருக்குது. சரிங்களா. அப்போது ஆன்சர் வந்து என்னது x² + 14x + 7² = x + 7 த ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபேக்டரைஸ் என்னது, இதுதான் ஆன்சர். சரிங்களா. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y² - 10y + 25. இப்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 25 வரணும், ஆட் பண்ணால் -10 வரணும். அப்போது இங்கே +25 இருக்குது. ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 5 5s are 25. ஆனால் இங்கே -10 வரும். அப்போது ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணால் -10 வரும். அப்போ இங்கே என்னது -5 ஆட் மல்டிப்ளை பண்ணால் +25, -5 ஆட் பண்ணால் -10. சரிங்களா. இப்போ பார்க்கலாம். இப்போது இதை எப்படி எழுதுறேன்னா y² - 10y + 5² எழுதுகிறேன். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a² - 2ab + b² தட் இஸ் ஈக்குவல் டு a - b த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குதுன்னா y, பிக்கு பதில் என்ன இருக்குது 5 இருக்குது. சரிங்களா. பிக்கு பதில் 5. அப்போது நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். y² - 10y + 5² = ஏக்கு பதில் என்ன இருக்குது y இருக்குது, பிக்கு பதில் -5, பிக்கு பதில் 5. அப்போ y - 5 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். சரிங்களா. அடுத்த தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா c² - 4ac - 12 கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ax² + bx + cன்னு இருக்குது. இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குதுன்னா 1 இருக்குது, பிக்கு பதில் என்ன இருக்குதுன்னா -4 இருக்குது, சிக்கு பதில் என்ன இருக்குதுன்னா -12 இருக்குது, எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குதுன்னா சி இருக்குது. சரிங்களா. இப்போ வந்து நாம் இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, c² - 4ac - 12. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -12 வரும், இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா -4 வந்துடும். இப்போ அது என்ன சம் பண்ணுவோம், இப்போ 2 6 ஆர்னு வச்சிங்களேன், +2 -6 இதை மல்டிப்ளை பண்ணால் -12 வருது, இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது -4 வருதுங்களா. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம், பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை போடுறோம். 6ல் இருந்து 2 போனால் 4, பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சைன் வந்து என்னது மைனஸ். அப்போது -4. அப்போது நம்ம -4 இந்த 4 எடுக்கிற இடத்துல வந்து இந்த நம்பரை நம்ம அப்ளை பண்ணுறோம். 2c ஏ கிடையாது 2c -4cங்கிற இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன வரும்னா c² -4cக்கு என்ன பண்ணுறோம் +2c -6c -12. சரிங்களா. இப்போ வந்து இதில் எது காமனாக இருக்குது, சி இந்த ரெண்டையும் எடுத்துங்க. காமனாக இருக்குதுங்கிறது சியை காமனாக எடுத்தால் c + 2. இங்கே இந்த ரெண்டில் என்ன காமனாக இருக்குது -6. அப்போது -6 மட்டும் நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே என்ன வரும் c, இங்கே +2. இப்போ இது ரெண்டுலையும் காமனாக இருக்குது c + 2. அப்போது c + 2 × c - 6 இதுதான் நம்மளுக்கு என்னது ஆன்சர். சரிங்களா. அடுத்த சம் m² + m - 72 கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னா ax² + bx + cங்கிற ஃபார்மில் இருக்குது. இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குதுன்னா 1 இருக்குது, பிக்கு பதிலும் 1 தான் இருக்குது, சிக்கு பதில் என்ன இருக்குதுன்னா -2 இருக்குது, எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குதுன்னா m இருக்குது. சரிங்களா. இப்போது நாம் வந்து இந்த சம் எழுதணும் m² + m - 72. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 72 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் வரும். அப்போது அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா. இப்போ 8 7s are
8 9s are 72. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா +9 -8 போடுறோம். +9 -8 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு +1 வரும். +9லேருந்து 8 போனால் +1 வரும். இதே மல்டிப்ளை பண்ணால் -72 வரும். அப்போது இந்த +mங்கிற இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன வரும்? m². சரிங்களா? 9mக்கு பதில் வந்து mங்கிற இடத்துல +9m -8m -72 that is equal to 0. இப்போது இந்த ரெண்டுலேயும் நம்மளுக்கு எதுனா காமனாக எடுத்துக்கணும்னா எம்மை காமனாக எடுக்கும். எம்மை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? m+9. அடுத்ததில் வந்து நம்ம -8 காமனாக எடுக்கும். -8 காமனாக எடுத்திங்கன்னா இங்கே m+9. இப்போ இது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்களேன். -8m -72 அதே மாதிரி வந்துடும். இப்போ இங்கே நம்ம மைனஸ் போடணும். = 0. இப்போ இதில் m+9 காமனாக இருக்கா? m+9 காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன இருக்கும்? m-8. இதுதான் நம்மளுக்கு என்னது ஆன்சர். இப்போ இந்த சம் என்ன? அது 5th சம் என்ன கொடுத்துருவாங்கன்னா 4x² -8x + 3. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ax² + bx + c இருக்குது. இந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ இங்கே a = 4, b = -8, c = 3. எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸே தான் இருக்குது. சரிங்களா? இப்போது பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4x² -8x + 3. சரிங்களா? இப்போது இந்த ரெண்டு நம்பரை 4 + 3 இங்கே இருக்குது. இப்போது நம்ம ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 வரணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்னா மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும். ஆட் பண்ணால் -8 வரணும். அந்த நம்பர் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு 4ஐயும் 3ஐயும் இப்போது +2 + 6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12 வருது. ஆனால் ஆட் பண்ணால் நம்மளுக்கு -8 வரல, +8 வருது. அப்போ இங்கே -2 -6 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +12 வருது. ஆட் பண்ணால் நம்மளுக்கு -8 வருது. அப்போது நம்ம இதுக்கு இந்த இடத்துல இதை அப்ளை பண்ணுறோம். 4x² 8x இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடுறோம்னா வேணால் எழுதிக்கிடுங்க. ப்ராடக்ட் = +12. சரிங்களா? சம் வந்து என்னது? -8. அப்போது 4x². அது என்ன நம்பர்? -2 -6. அப்போது -8x இருக்கிற இடத்துல -2x -6x + 3 = 0. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு -8x வந்துடும். இப்போ இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது, 2x காமனாக இருக்குது. அப்போ 2x எடுத்தால் 2x 4x² இது வந்துடுது. இப்போ 2x காமனாக இருக்குது. இங்கே -1. அடுத்த ரெண்டு இதில் எது காமனாக இருக்குன்னா 3. சரிங்களா? -3 எடுக்க வெளியே. அப்போ 2 3s are 6. 2x இங்கே -1 இருக்கு இல்லையா? அப்போ இங்கேயும் என்ன வரும்? மைனஸ். ஏன்னா -of இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே -1 தான் வரும். that is equal to 0. இப்போ இந்த ரெண்டு எல்லாரையும் காமனாக இருக்குது 2x -1. அப்போ மீதி என்ன இருக்கும்? 2x -3. இதுதான் நம்மளுக்கு என்னது ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.